வணக்கம் கோகுலே. இன்றைக்கு 2025/11/9 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு காலையில் வலம்புரி நாளிதழை பற்றி ஒரு கண்ணோட்டம் தெரிவித்திருந்தேன். அந்த வலம்புரி சங்குநாத்தில் இன்றைக்கு ஒரு பட்ஜெட் பற்றி எங்களுடைய வரவு செலவு திட்டத்தை பற்றி ஒரு விவரம் வந்திருக்கிறது. அதை எங்களுடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என இன்று வெளிநாட்டு செய்திகளை நிறுத்தி நான் இந்த பட்ஜெட்டை தரலாம் என்று இருக்கிறேன். அபிமன்யு என்று எழுதியிருக்கிறார். பலன் தருமா பட்ஜெட் 2026 என்ற தலைப்பில் தந்திருக்கிறார். அது கீழே ஒரு அழகான ஒரு மொழியோ ஒரு கருத்தொண்டு போட்டுக்கிறார் பாருங்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடியுயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்பதன் பொருள் விளங்கி அன்று அரசு செயற்பட்டால் நிச்சயம் வெளிநாடுகளிடம் இலங்கை பெற்ற கடனை செலுத்தியே தீரும். அப்போ உண்மையில் அது ஒவ்வொன்றாக செய்தால் அந்த எங்களுடைய நாடு பொருளாதாரத்திலிருந்து மீளும் என்பதில் ஐயமில்லை. பார்ப்போம். அதைத்தான் அவர் போட்டுக்கிறார். புதிய மொந்தையில் பழையகள், புதிய மொந்தையில் பழையகள். இந்த சொல்பதத்தை வரவு செலவு திட்ட அறிக்கையை விமர்சிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற எழுதா விதி இருப்பது போல் வரவு செலவு திட்டத்தை விமர்சிப்பதை தவிர இச்சொற்பதம் வேறு எந்த விடயத்துக்கும் பயன்படுத்துவது அருகிவிட்டது என்றே கூற வேண்டும் என்று சொல்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் சமர்ப்பிக்கப்பட்டது எங்களுக்கு தெரிஞ்சது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் 2வது பட்ஜெட் இது. தேசிய மக்கள் சக்தியினுடைய 2வது பட்ஜெட், அரசுக்கு 2வது பட்ஜெட் இடைக்காலம் முதல் செய்தது. இது முழுமையாக போட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட் எவ்வாறு இருக்க போகிறது எனும் எதிர்பார்ப்பு நாட்டு மக்களிடம் இருக்கவே செய்தது. எல்லோரும் நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள் இவ்வாறு வரும், யாருக்கு என்னென்ன வரும், பிரசாதங்கள் வரும் என்று எல்லோரும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அது வரும் இது வரும் என்று எதிர்பார்த்தது நிச்சயமாக உண்மை. அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியதான வரவு செலவு திட்டமாக 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இருப்பதை உணரக்கூடியதாக இருந்த போதிலும் நாட்டின் செலவீனம் வருமானத்தை விட அதிகரித்தே காணப்படுகின்றமை வேதனைக்குரியது. அது உண்மை. வரவை விட செலவு அதிகம் என்றால் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே இந்த வருட வருமானம் 5300 பில்லியன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் செலவீனம் 7057 பில்லியன். எனவே துண்டு விழும் தொகை 1757 பில்லியனாக இருக்கின்றது. அப்போ அவ்வளவும் மைனஸ்லாம் போகுது, கஷ்டம் என. அப்போ வரவை விட செலவுகள் அதிகரித்திருக்கிறது. வரவு செலவு திட்ட உரையில் அனுகுமார பல்வேறு விடயங்களை பேசியிருந்தார். அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட அரச உத்தியோகத்தர்களின் சம்பள உயர்வு, அவர்களுக்கான பண்டிகை கால கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அப்போ அரச உத்தியோகத்தர்களுக்கு மகிழ்ச்சி. மகாபல ஊக்குவிப்பு தொகை 2500 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி. வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2500 வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலைய விஸ்தரிப்புக்கும் பெருந்தொகை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் போதை ஒழிப்பு திட்டத்துக்காக 6000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான நடைமுறையில் அதிகரித்துள்ளமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம், அந்த வேதனம், அது உண்மையிலே நாங்கள் எல்லோரும் அதை பாராட்டுகிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இருந்தாலும் நாளாந்த தொகை அது போதாதாக இருந்தாலும் இதுவரை காலமும் அவர்கள் பெற்று அதுடன் வாழ்ந்து வந்ததை விட இவ்வாண்டு அதையாவது பெற்றுக் கொடுக்கிறதே, இந்த அரசு வருகிற ஏப்ரல் மாதத்திலிருந்து பெற்றுக் கொடுக்க போகிறதே என்ற நினைவில் ஒரு சந்தோஷம் ஒழிய அவர்களுக்கு அந்த பொருளாதாரம் உண்மையில் போதாது. 1350 இருந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1750 அதிகரித்துள்ளது. இதில் 200 ரூபாய் தோட்ட கம்பெனிகளும் 200 ரூபாய் அரசாங்க நிதியிலும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நிச்சயமாக அது அரசாங்க நிதி என்று உண்மையில் அவர்கள் நாட்டின் ஒரு முதுகெலும்புகள் தோட்ட தொழிலாளர்கள். தேயிலை என்பது பொருளாதாரத்தை எமக்கு தருகிற ஒரு பணப்பயிர்களில் அது முக்கியம் வாய்ந்தது. அப்போ அது அரசாங்க பணம் இல்லை, அவர்களின் பணம் தான். அவர்கள் உழைத்து கொடுத்து அவர்களுடைய சிந்தின வேர்வையின் பணம்தான். வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதங்கள் ஆரம்பமாயிருக்கின்ற நிலையில் ஜனாதிபதியின் உரை எதிர்கட்சியினருக்கு கடுப்பேற்றுவதாய் அமைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எதிர்கட்சி தானே.
நாங்கள் கடந்த ஆண்டு ஆட்சியை பொறுப்பேற்கும் போது ஒரு வருடம் கூட இந்த அரசாங்கத்தால் தாக்கு பிடிக்க முடியாது. இன்னும் ஒரு வருடத்தில் இந்த நாடு வேறு ஜனாதிபதியை சந்திக்கும் என்று விமர்சித்தார்கள். அது உண்மை. ஒவ்வொரு எதிர்கட்சிகளும் சொன்னார்கள், நாங்கள் தாக்கு பிடிச்ச மாதிரி இவர் இப்போ வந்த அரசாங்கம் அனுபவம் இல்லாதவர்கள், இவர்கள் எங்கே தாக்கு பிடிக்க போகிறார்கள், ஒரு வரியத்துக்கு பிறகு இவர்கள் தாங்களை விட்டு விலகி விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர்களுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். ஜனாதிபதி சொல்கிறார், எதிர்வரும் 2028 ஆண்டும் நாம் தான் ஆட்சி செய்ய போகிறோம். 28 நாங்கள் தான். மேலும் இலங்கையின் கடனை செலுத்தி முடிப்பதும் எமது அரசாங்கம் தான் என்று கூறினார். நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம், நாங்கள் தான் கடன் இல்லா ஒரு நாடாகவும் ஆக்க போகிறோம், அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்கோ, நாங்கள் தான் என்று சொல்லியிருக்கிறேன். அத்துடன் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்தும் போது என்னை ஹிட்லர் என்று எதிர்கட்சியினை விமர்சிக்கின்றனர். நான் குற்றவாளிகளை கொண்டு வந்து நிறுத்திக்கு என்ன ஹிட்லர் என்று சொல்றீர்கள், பரவாயில்லை. நான் ஹிட்லரின் எதிரணியில் யார்? எதிரணியினர் யார்? ரஷ்யாவா அமெரிக்காவா? அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து ஹிட்லரை தோற்கடித்த வரலாறு இருக்குது. ஆனால் எதிரணியினர் எவ்வாறான வரவிலக்கணத்தை வழங்கினாலும் ஊழலுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் எதிரான போரை நான் கைவிடப் போவதில்லை. வெரி குட், சந்தோஷம், பாராட்டுகள் எங்களுடைய ஜனாதிபதிக்கு. என்று சொன்னால் அவர் யார் என்னத்தை சொன்னாலும் நீங்கள் என்னத்தை சொல்லுங்கோ, நீங்கள் தலைகளா நில்லுங்கோ, தலைகளா நின்றான்னு தவிடு பொடியாக்க நின்றான்னு ஒன்றும் சரி வராது. இந்த பருப்பெல்லாம் அவியாது. ஊழலுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் எதிரான போரை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். அதான் தில், கைவிட போவதில்லை. என இடித்துரைத்தமை ஆளும் தரப்பை உற்சாகப்படுத்துவதாய் அமைந்திருந்தது. எதிரணியிடம் நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். என்னை விமர்சியுங்கள், இந்த அரசை விமர்சியுங்கள், ஆனால் நாட்டில் உள்ள பட்டினியை ஒழிக்கவும் போதையை ஒழிக்கவும் தயவு செய்து அரசுடன் இணைந்து செயற்படுங்கள். அப்போது இந்த நாடு மீட்சி பெறும் என்றார். என்ன விமர்சிங்கோப்பா, என்ன பேசுங்கோ, என்னண்டாலும் செய்யுங்கோ. ஆனால் இந்த நாட்டில் உள்ள மக்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள், பட்டினியாக இருக்கிறார். பட்டினியை ஒழிக்கவும் மற்ற அந்த போதை ஒழிக்கவும் தயவு செய்து வந்து சேருங்கோ, என்னோட இணைந்து செயற்படுங்கோ. அப்போதுதான் இந்த நாட்டை நாங்கள் மீட்சி பெற முடியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வரவு செலவு திட்டம் எவ்வாறு இருந்தாலும் அதை எதிர்ப்பது எதிர்கட்சியின் கடமை என்று எளிதாக விதிக்கமைய எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா வரவு செலவு திட்டம் தொடர்பில் பேசியிருந்தார். அவை எதிர்கட்சி என்ன எதிர்க்கிறானே தெரியல. அப்போ நல்லதை செய்தானே கெட்டதை செய்தானே எதிர்த்தோன்னு தான் இருக்கணும். இப்போ அன்றைக்கு சொல்லியில்லையே சயித் பிரேமதாசா, நான் பயன் கொண்டாந்து சீர்திருத்தத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருவோம், ஆனால் அப்போ நாங்கள் ஆட்சியிலேருந்து அதை கொண்டு வருவோம் உண்டு, ஏதோ சொல்லி கொண்டு இருக்கிறானேவே, அதுதான் அவன் தெரியல. அப்போ இந்த வரவு செலவு திட்டம் யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டு முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமாக தெரியவில்லை என்று சொல்லுகிறோம். இவர் ஆய்வாளர் சொல்றார். நாட்டு மக்கள் இன்று பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். சிறிய நடுத்தர உற்பத்தியாளர்களின் வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட்டில் இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுது. சரியே சொல்லி போட்டு பிள்ளையை சொல்கிறார். எனவே பொய்கள் பித்தலாட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் நிறைந்துள்ளன என அவர் தெரிவித்திருந்தார். சைத்தையா, நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்ற பாதையை நோக்கி நகரத் தொடங்கி இருப்பது புலனாகிறது. 2019 ஆண்டு பொருளாதார நெருக்கடியுடன் ஒப்பிடுகையில் தற்போது மேலும் பல படிகள் முன்னேறியிருப்பதையும் விகிதாசார வடிவில் காணக்கூடியதாக இருக்கிறது. முன்னோருக்கு தான் எப்போ இருக்குது, என்னென்ன வந்தோடனே இருக்க முதல் என்னென்ன காலம் நின்று நான் முதலே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். என்னென்று நாங்கள் நீட்டுனா பொத்தொன்று விழ வேண்டி வரும். இந்நிலையில் நாட்டில் ஊழல் போதை வஸ்து என்பவற்றை ஒழிப்பதன் மூலம் நாடு இன்னும் முன்னோக்கி நகரும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. போதை ஒழிப்பு ஊழல்களை இல்லா பண்ணிவிட்டால் நாடு தானாக முன்னேறும். அது இப்போ இந்த யாரும் மூண்டு கொடுக்கவும் தேவையில்லை, தள்ளி கொண்டு தெரியவும் தேவையில்லை, அது தானாகவே முன்னேறிவிடும். இரு விடயத்திலும் அன்று அரசு அதிக அக்கறை காட்டி வருகின்றவை நாட்டை மேலும் முன்னேற்ற பாதையை நோக்கி நகரச் செய்யும். நிச்சயமாக இந்த அரசின் வரவு செலவு திட்டம் சரியானதா பிழையானதா என்பதற்கு அப்பால் போதை ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு என்பன பாராட்டும் வகையில் உள்ளதை நாம் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். நிச்சயமாக அது சரியோ புளியோ என்ற ஆய்வு எங்களுக்கு தேவையில்லை. அதை விட எங்களுக்கு இந்த ஊழலையும் போதையையும் ஒழிக்கிறதா அரசு, அதை சரியா செய்தாலே எங்களுக்கு போதுமானது. அதை நாங்கள் பாராட்டத்தான் வேண்டும், நினைவு கூர்ந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுவேன். 2028 ஆண்டும் நாங்களே ஆட்சி அமைப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கூறியதற்குள் இருக்கும் நம்பிக்கையை கட்டி காப்பதற்கு
தொடர்ந்து மக்கள் விரும்பும் செயற்றிட்டங்களை செய்தாக வேண்டும். ஆமாம், அது உண்மை. இப்போ எங்கள்ட மக்கள் எல்லாம் சும்மா முந்திய மாதிரி எல்லாம் டங் டொங்கன்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறது. இப்போ எல்லாம் கரெக்டாக ஆக்டிவ் ஆகிட்டோம் எல்லாரும். என்னென்னு யோசிக்கிறோம், இல்லாட்டி தூக்கி எறிஞ்சு விட்டுறோம். அதான் இப்போ மக்கள் வலு விழிப்பாக இருக்கணும். அப்போ மக்களோடையெல்லாம் இனி சீட்டப்படலாது, ஏமாற்றிடாது. அதுதான் சொல்கிறேன். அப்போ அப்போ அப்படியான நல்ல விரும்புகிற செயற்திட்டங்களாக செய்யணும், இல்லாட்டி தூக்கி எறிஞ்சு விட்டுருவார்கள். அத்துடன் அவர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். உண்மையிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் அவர்களை வாழ வைக்க வேண்டும், அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் மக்களை. அப்போதே அதற்கான பிரதிபலன் கிடைக்கும். அப்படி கிடைச்சாத்தான் 2028ஆம் ஆண்டு ஆட்சி மீண்டும் அவர் அமைக்க வேணும் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. மக்களுக்கு அவர் சரியான செயற்பாடுகளை, சரியான வினைத்திறனான செயற்பாடுகளை அவர் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக 2028ஆம் ஆண்டும் அவர் ஆட்சி அமைப்பார் என்பதில் எதுவித ஐயப்பாடும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆகையினால் இந்த பட்ஜெட்டு சரியோ பிள்ளையோ, போதை ஒழிப்பு மற்றது ஊழல் ஒழிப்புகள் நிறைந்து காணப்படுகிறதால் அதை நாங்கள் எடுத்து காட்டத்தான் வேண்டும், பாராட்டத்தான் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி.